ஓரியான் கேரக்டர் வந்ததுல இருந்து அதிகபட்சம் எல்லாரும் ஓரியான் தான் யூஸ் பண்றாங்க. ரொம்ப டேஞ்சரஸான கேரக்டர். 1 vs 4 சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா அதுக்கும் கரெக்டான கேரக்டர் காம்பினேஷன் வைக்கணும். யூஸ் பண்ணா மட்டும் போதாது. தரமான 2 ஓரியன் கேரக்டர் காம்பினேஷன் சொல்றேன். இப்ப கூட இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ கூட லைக் கொடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓரியன், செகண்ட் ஓரியன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றதுக்கு நமக்கு ஈபி தேவை. அதுக்கு இந்த முக்வேல் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே நாக் டவுன் பண்ணாலே ஈபி ஏறிடும். மூணாவது கைரோஸ் கேரக்டர். ஒவ்வொரு செகண்டுக்கு 3 ஈபி ஏறிட்டே இருக்கும். 200 ஈபி ஏறினதுக்கு அப்புறம் எனிமி வெஸ்ட் கிரிக்கிற கைரோஸோட பிரேக்கர் மோட ஆக்டிவேட் ஆயிடும். ஓரியன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இந்த ஜஸ்டின் பீபர் கேரக்டர் 500 மீட்டர்ல இருக்க நம்ம டீம் எனிமி கிட்ட அடி வாங்கும் போது நமக்கு ஈபி ஏறும். தரமான காம்பினேஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2 ஓரியான் ஃபார்ட் முக்வேல் ஜோட்டா கேரக்டர். எனிமிக்கு டேமேஜ் கொடுக்க நமக்கு அன்லிமிட்டடா ஹெச்பி ஏறிட்டே இருக்கும். அது போக ஓரியன் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருக்கும்போது எனிமியால நமக்கு டேமேஜ் பண்ண முடியாது. என்னல நின்றான டேமேஜ் இருக்காது. சேவ் ஜோன்ல இருந்த அப்புறம் டேமேஜ் இருக்காது.